Ziva presents A to Z with Pavi. வணக்கம் வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூர் ஆல் டூயிங் குட். அண்ட் எல்லா வாரமும் நான் வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கெஸ்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ்லேருந்து கொண்டு வந்து வி ட்ரை டு என்டர்டெயின் யூ ஆல். அண்ட் அதே மாதிரி இந்த வாரமும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மியூசிஷியன் அண்ட் ஒரு கீபோர்ட் பிளேயரை இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் பவித்ரா மாலோலன் அண்ட் ஐ எம் கோயிங் டு பி த ஹோஸ்ட் ஃபார் யுவர் ஷோ A to Z with Pavi presented by Arun Excelo Ziva. நம்ம கெஸ்ட் பற்றி சொல்ல ஆரம்பிக்கணும்னா அவருக்கு 25 வயசு தாங்க ஆகுது. ஆனால் ஆல்ரெடி 18 வருஷமாக ஒரு மியூசிக் ஃபீல்டில் இருக்காரு. அண்ட் 1900+ கான்சர்ட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட், 25+ ஆல்பம்ஸ். அண்ட் அவர் சொந்த பேரில் ஒரு மியூசிக் ஸ்கூல் அண்ட் 6 வயதுலேயே லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட் ஹோல்டராக இருக்காரு. அண்ட் மோர் தேன் எனிதிங் எல்ஸ் ரீசெண்டாக அவர் கலைமாமணி அவார்ட் கூட வாங்கியிருக்காருங்க. கேட்கறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குல்ல? எஸ், எனக்கும் அவங்களோட பேசுறதுக்கு ஐ கான்ட் வெயிட். ஸோ வித்வுட் ஃபர்தர் இன்ட்ரடக்ஷன் ஐ வுட் லைக் டு இன்வைட் த கெஸ்ட் ஆஃப் ஆனர் ஃபார் our show today, the one and only multi-talented கலைமாமணி மிஸ்டர் சத்யநாராயணன். ஸோ வணக்கம் சார், வெல்கம் டு our show. எப்படி இருக்கீங்க நீங்கள்? வணக்கம் பவித்ராஜி, வணக்கம் சங்கரா டிவி நேயர்களே. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஹோப் யூ ஆர் ஆல் ஃபைன். தேங்க்ஸ் டு அருண் எக்ஸலோ ஜீவா ஃபார் ஹேவிங் மீ ஆன் போர்ட் ஃபார் திஸ் லவ்லி லாக்டவுன் ஷோ. ரொம்ப நன்றி சார். வி ஆர் வெரி ஹாப்பி டு ஹாவ் யூ ஆன் அவர் ஷோ டுடே. அண்ட் உங்கள் ஜேர்னி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே நீங்கள் மியூசிக் ஃபீல்டில் என்ட்ரு பண்ணிட்டீங்க. 6 வயசுலேயே யூஆர் அ லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட் ஹோல்டர். ஸோ இந்த இவ்வளோ வருஷமாக நீங்கள் அவ்வளோ கான்சர்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இட்ஸ் ஷோர் ஷுட் ஹவ் பீன் அ மேஜிக்கல் ஜேர்னி. உங்கள் ஜேர்னி பற்றி, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா எங்கள் கூட? ஷுவர். என்னோடய ஜேர்னி ஆக்சுவலி எப்படி ஆரம்பிச்சதுன்னு சொன்னால், ஒரு சைக்கிளில் ஆரம்பிச்சது. என்னோடய தாத்தா கூட நான் சைக்கிளில் உட்காந்துட்டு ரயில்வே ட்ரெயின்ஸ் பார்க்க அந்த ட்ராக் சைடுக்கு போவோம். வெஸ்ட் மாம்பலமில் இருந்தோம். ஸோ அங்கேருந்து ஆரம்பித்த என்னோடய ஜேர்னி. ஸோ தாத்தா கூட்டிகிட்டு போகிறச்சே ராகம் பாட்டெல்லாம் பாடி காமிப்பாங்க, ராகம் பேர்லாம் சொல்லுவாங்க. ரிட்டர்ன் வரச்சே அது என்ன ராகம்னு நான் திருப்பி சொல்லணும். ஸோ திஸ் வாஸ் தி அஜெண்டா ஃபார் அஸ். இது இப்படியே போயிட்டே இருந்துச்சு. இது ரொம்ப வருஷம் கண்டினியூ ஆச்சு. என்னோடய தாத்தா தான் வந்து என்னோட இந்த மியூசிக் சீட் வந்து சோ பண்ணது எனக்குள்ளே. அண்ட் அதுலேருந்து என்னோடய அம்மா இஸ் அ மியூசிஷியன். இளையராஜா சார் கிட்ட அவங்க 35 இயர்ஸாக பாடிட்டுருக்காங்க. லலிதான் பேர். என்னோடய தாத்தா சங்கீத பூஷணம் எம்பார் சடகோபன் சார். ஸோ இப்படியே போயிருந்த என்னோடய ஜேர்னி வெஸ்டர்ன் கிளாசிக்கல் பியானோ மியூசிக் கற்றுக்க ஆரம்பித்தேன் வென் ஐ வாஸ் 4 years old அண்டர் மாசிலாமணி அம்மா. அதுக்கப்புறம் ஐ டிட் மை கிரேட் எக்ஸாம், இனிஷியல் கிரேட் இன் பியானோ. தென் கீபோர்டு வீட்டில் இருந்துச்சு. ஸோ கீபோர்டு கற்றுக்கலாமே, பிகாஸ் பியானோ வீட்டில் இல்லை, அதுக்கு அதில் தான் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு சொல்லுவாங்க. ஸோ கீபோர்ட் கற்றுக்கலாமேன்னு சொல்லிட்டு கீபோர்ட் கற்றுக்க ஆரம்பித்தேன் அட் மிஸ்டர் அல்ஃபோன்ஸ்னு ஒருத்தர்கிட்ட. என்னோடய 5 வயசு இருக்கிறபோது என்னோடய கீபோர்ட் கிரேட் எக்ஸாம்ஸ், வெஸ்டர்ன் கிளாசிக்கல் எக்ஸாம்ஸ் அப்பேர் ஆனேன். நான் 6 வயசு இருக்கிறச்சே ட்ரினிட்டி காலேஜ் லண்டன் எக்ஸாமினேஷன்ஸில் கிரேட் 4 பாஸ் பண்ணேன். ஸோ தட் காட் ஃபீச்சர்ட் இன் டு லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆஸ் தி யங்கஸ்ட் இண்டியன் டு பாஸ் கிரேட் 4 at the age of 6 அப்படின்னு வந்துச்சு. ஸோ இப்படி போயிருந்த என்னோடய ஜேர்னி சடன்லி தேர் வாஸ் அ ட்விஸ்ட். வென் ஐ வாஸ் 6 years old, ஒரு நாள் அம்மா வந்து எண்ணத்துவம் செய்தனை பாட்டு பாடின்னு இருக்கச்சே ஐ சடன்லி பிளேட் தட் ஆன் த கீபோர்ட். ஸோ எதர்ச்சியாக எங்கள் அப்பா ஆஃபீஸ் விட்டு வர டைமில் கரெக்டாக அது நடந்தும் போது, இது என்ன புதுசாக இருக்குது, கீபோர்டில் கர்நாடிக் மியூசிக் வருது அப்படின்னு ஒரு ஒரு அகஸ்மாத்தாக ஒரு ஸ்பார்க் மாதிரி ஆரம்பித்த ஒரு தாட். அது வந்து அப்படியே ட்ராவல் ஆகி என்னோடய தாத்தா அதுக்கு சப்போர்ட் பண்ணி, எங்கள் ஃபேமிலி அதுக்கு சப்போர்ட் பண்ணி, எங்கள் அப்பா அதுக்கப்புறம் அவரோட ஜாபே ரிசைன் பண்ணி எனக்காக when I was 8 years old. அது அப்படியே ட்ராவல் ஆகி அதுலேருந்து ஆல்பம்ஸ் பண்ணி, கான்சர்ட்ஸ் பண்ணி, நிறைய அவார்ட்ஸ் பண்ணி, ஒரு பாயிண்டில் வந்து எங்களோட ப்ரைமரி கோல் வாஸ் டு அக்ரெடிட் திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் டு ஆல் இண்டியா ரேடியோ ஆஸ் அ லீட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் கர்நாடிக் மியூசிக். ஸோ அது ஒரு லைஃப் கோல் மாதிரி வச்சுருந்தோம். ஸோ அது வந்து we got achieved when I was 15 years old. I got graded into All India Radio, and when I was 19 I got into the A grade of All India Radio, Carnatic Music on Keyboardனு ஒரு கேட்டகரியில். தென் couple of years பேக் கலைமாமணி அவார்ட் கொடுத்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். தேங்க்ஸ் லாட் டு தெம். அண்ட் இந்த ப்ராசஸில் நிறைய பேர் அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய கச்சேரிகள் வாசிச்சிருக்கேன். நிறைய டிஃப்ரெண்ட் பீப்புள், டிஃப்ரெண்ட் சொசைட்டிஸ் ஆஃப் பீப்புளுக்கு வாசிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இதெல்லாம் அப்புறம் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு யோசிக்கிறச்சே, why don't we start a music school where we teach the way I play Carnatic music on keyboard அப்படின்னு பார்த்து அதை ஆரம்பித்து ஒரு நாள். அண்ட் அதில் இப்போ more than 50-60 students around the world are learning keyboard. அண்ட் இதை தாண்டி so many people have taken up keyboard as Carnatic instrument
அவங்க வாசிக்கணும்னு. நிறைய குருஸ் வந்து மற்ற கலைஞர்கள் கூட கீபோர்ட் சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லி தே ஹவ் டேக்கன் அப் கீபோர்ட் அண்ட் தே ஆர் டீச்சிங் கீபோர்ட் நவ். ஸோ எங்களோட ப்ரைமரி கோல் வாஸ் டு பிரிங் கீபோர்ட் ஆஸ் அ கர்நாடிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் ஆஸ் அ லீட் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் த இண்டஸ்ட்ரி. ஸோ அது வந்து ஐ எம் வெரி ஹாப்பி தட் என்னோட ஏஜ்குள்ளேயே என்னோட லைஃப் டைம்குள்ளேயே ஐ எம் ஏபிள் டு see த ட்ரீ க்ரோயிங் ஸ்லோலி அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. வாவ் சார், கேட்கறதுக்கே அவ்வளோ அருமையா இருக்கு. இந்த சின்ன வயசுலயே உங்க கீபோர்ட்ல அவ்வளோ ஜேர்னி ஆரம்பிச்சு உங்க சொந்த பேர்ல ஒரு ஸ்கூலும் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ் சார். அண்ட் கலைமாமணி அவார்ட் பத்தி நீங்க சொன்னீங்க. அப்ப நான் கண்டிப்பா இந்த கேள்வி கேட்டே ஆகணும். கலைமாமணி வந்து எல்லாருக்குமே அது ஒரு பெரிய அவார்ட். இட்ஸ் லைக் ஒன் அச்சீவ்மெண்ட் வி ஆல் நீட் டு கெட்கிற மாதிரி இருக்கும். உங்களோட பக்கெட் லிஸ்ட் ஐட்டம்னே கூட சொல்லலாம். அந்த மொமெண்ட் ஷுட் ஹவ் பீன் அ வெரி வெரி ஸ்பெஷல் மொமெண்ட் இல்லையா? அது எப்படி இருந்துச்சு உங்க அந்த அவார்டுக்கு நாமினேட் ஆகி உங்களுக்கு அது கிடைச்சோடனே அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறச்சேவே ஐம் கெட்டிங் கூஸ் பம்ப்ஸ் மாதிரி புல் அரிக்குது. இட் வாஸ் கம்ப்ளீட்லி அன்எக்ஸ்பெக்டட் ஃபார் அஸ். பிகாஸ் இதுக்குன்னு நாங்கள் வந்து லைஃப்பில் வந்து ஒரு கவர்மெண்ட்டோட ரெக்கக்னிஷன் அப்படிங்கிறது எவ்ரி ஆர்டிஸ்ட் அண்ட் எவ்ரி மியூசிஷியன் யார் எடுத்தாலும் எந்த கலைஞர்களாக இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் வந்து அது அக்ரெடிட் பண்ணுறாங்க, ஒரு கவர்மெண்ட் அதை சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஒரு அங்கீகரிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ கலைமாமணி அவார்ட் நான் கீபோர்டுக்கு வாங்க போகிறேன்னு ஐ பர்சனலி டென்ட் ஈவன் திங்க் தட் ஓகே ஏதாவது ஒரு காலத்தில் எப்பயாவது நம்மளுக்கு வயசான அப்புறம் இதெல்லாம் ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நம்ம வந்து இருக்கணும் நம்மளோட பயோலங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அது வந்து என்ன 23 எனக்கு கிடச்சது வந்து இட் வாஸ் அ வெரி பிக் திங். அண்ட் என்ன பர்சனலி நான் அதை வந்து எடுத்துக்கிறத விட என் கூட வாசித்தவங்க அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க, எனக்கு கான்சர்ட்ஸ் கொடுத்தவங்க, என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வெல்விஷர்ஸ், அப்புறம் மைக் வச்சவங்க, அந்த மாதிரி எல்லா டெக்னீஷியன்ஸ் இவங்க எல்லாருக்கும் சேர்ந்து போட்ட எஃபர்ட் தான் இன்றைக்கி சத்யாவுக்கு ஒரு கலைமாமணி அவார்டு கிடச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் சத்யாவுக்கு கிடச்சிருக்குங்கிறத தாண்டி ஒரு கீபோர்டுங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இட்ஸ் அ வெரி 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 பிக் ரெக்கக்னிஷன். பிகாஸ் இப்போ இருக்கிற எல்லா கீபோர்ட் கலைஞர்களுக்கும் தே வில் ஹாவ் அ ஹோப் தட் ஓகே நம்மளும் வந்து கீபோர்டுக்கு கூட அவார்ட் தராங்க. வயலின், மிருதங்கம், வீணை, வோக்கல், ட்ராமா அதுக்கு ஒண்டி தரல, கீபோர்டு கூட ஒரு கேட்டகிரியாக அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய பெருமை. ஸோ அந்த மொமெண்ட், அந்த அந்த மெசேஜ் வென் வி காட் தட் யூ பீன் செலக்டட் ஃபார் திஸ் அவார்ட் அப்படிங்கிற போது அது சொல்லவே முடியாதுங்க. இட்ஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அது இட்ஸ் மேஜிக்கல். அண்ட் அந்த மொமெண்ட் சிஎம் சார், அந்த ஃபுல் கேபினெட், அங்கே ஃபுல்லாக அந்த மினிஸ்ட்ரி, அவங்க எல்லோரும் அங்கே இருக்காங்க. அண்ட் அத்தனை மியூசிஷியன்ஸ் இருந்தாங்க, அத்தனை பிக் பீப்புள் இந்த இண்டஸ்ட்ரி இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நேரம் நான் ஒரு சின்ன 23 year old கை நான் ஸ்டேஜில் போய் வாங்குறச்சு இட் வாஸ் லைக் அ வெரி 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 மேஜிக்கல் மூமெண்ட். நிச்சயமா சார், ஈவன் வி ஆர் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ அண்ட் கண்டிப்பா should have been a goosebumps moment. எனக்கு கலைமாமணி சொல்றச்சு எனக்கே goosebumps வந்துச்சு. ஸோ கண்டிப்பா ஐ கேன் இமேஜின் உங்களுக்கு அந்த மொமெண்ட் எப்படி இருந்திருக்கும்னு. ஐ ஹோப் யூர் ஆல் ஹேவிங் அ கிரேட் டைம். பட் நம்ம அடுத்த செக்மெண்ட் போறதுக்கு முன்னாடி லெட்ஸ் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். Arun Excello Ziva presents A to Z with Pavis. Excello Ziva presents A to Z with Pavis. Welcome back to the show, viewers. You're watching A to Z with Pavi, presented by Arun Excello Ziva. So welcome back to the show again, sir. And நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா கீபோர்ட் மட்டும் இல்லை, நீங்க நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் ப்ளே பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ நீங்க எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாசிப்பீங்க? ஆமாம்மா, நான் வந்து ஐ ப்ளே குவைட் அ நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மோர் ஓரியன்டட் டுவர்ட்ஸ் கீஸ். ஸோ ஐ ப்ளே பியானோ, ஐ ப்ளே ஹார்மோனியம், ஐ ப்ளே அக்கார்டியன், ஐ ப்ளே ஹார்மோனிகா, அப்புறம் வந்து கொஞ்சம் வயலின் வாசிப்பேன், பாடுவேன், ப்ளே சம் பர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ யா. அமேசிங் சார். ஒரு ரொம்ப யூனிக்கானவே ஸ்டோரி. ஏன்னா நீங்கள் கீபோர்ட் மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்து வயலின் கூட கற்றுக்க ஆரம்பிச்சிங்க அண்ட் ஸோ மெனி அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வித் லாட் ஆஃப் எக்ஸ்போஷர். ஸோ ஐம் வெரி கிளாட் நீங்கள் கீபோர்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக லைக் யூ சோஸ் அண்ட் யூ ஸ்டார்டட் பிளேயிங் அண்ட் இப்போ ஒரு யூத் ஐக்கானாக இருக்கீங்கன்னு சொல்லலாம் எல்லா யங்ஸ்டர்ஸ் அண்ட் அப்கமிங் கீபோர்ட் பிளேயர்ஸ்க்கு. இவ்வளோ சின்ன வயசுலேயே யூ ஸ்டார்டட் யுவர் ஓன் ஸ்கூல், கேபிஎஸ் இன்கல்கேஷன் அப்படின்னு உங்களோட ஒரு மியூசிக் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ உங்களோட மியூசிக் ஸ்கூல் பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஸோ வி ஸ்டார்டட் த மியூசிக் ஸ்கூல் கேபிஎஸ் இன்கல்கேஷன் அப்படிங்கிற மியூசிக் ஸ்கூல். இட் வாஸ் இன் 2010 வி ஸ்டார்டட். ஸோ இது எப்படி ஆரம்பித்தோன்னா
ஒரு ஒரு ரேண்டமாக ஒருத்தருக்கு வந்து நம்ம இந்த இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஹவு டு வி டேக் திஸ் அப், இந்த கீபோர்டுங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை எப்படி சொல்லி கொடுக்கலாம் அண்ட் கர்நாடிக் மியூசிக்கிற ஒரு கான்செப்டை எப்படி அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு யோசிக்கிறச்சு ஒய் டோன்ட் வி ஸ்டார்ட் டீச்சிங் தெம், நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு ஒய் டோன்ட் வி ஸ்டார்ட் டூயிங் அப்படிங்கிறது ஆரம்பிச்சது. ஸோ அப்படி ஆரம்பிச்சும் போது கட்டம் கார்த்திக் சார் அவங்களோட சன் தான் முதல்ல வந்தாங்க. ஹீ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் டு லேர்ன். ஸோ அப்படி ஆரம்பித்து அது அப்படியே வி ஸ்லோலி ஸ்டார்டட் கெட்டிங் பீப்புள் இன் அண்ட் மிஸ்டர் நாதஸ்வரம் பாலசுப்ரமணியம்னு வி ரெக்ரூட்டட் அ பர்சன். அவங்க நம்மளோட ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருந்தார். இட்ஸ் எ லவ்லி நாதஸ்வர வித்வான். ஸோ நாதஸ்வரம் அவங்களோட ஒரு ஒரு சாயல் அண்ட் அவங்களோட ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் ஆல்சோ வி ஷுட் இன்கல்கேட் அண்ட் இம்பார்ட் இன் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு தட் ஆல்சோ வி இன்க்ளூடட். ஸோ இப்படி ஆரம்பித்து ஸ்லோலி என்னாச்சு, நாங்கள் ஒரு அட்வர்டைஸ் பண்ணியும் அந்த மாதிரி நாங்கள் இது வரைக்கும் எதுவுமே பண்ணதில்லை. ஜஸ்ட் பை வேர்ட் ஆஃப் மவுத் இந்த மாதிரி அவங்க சத்யா அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க, அப்படி ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தில் அப்படியே டெவலப் ஆகி இன்றைக்கி வந்து வி ஹாவ் ஸோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஐ வுட் சே பியாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தேர் ஆல் அ ஃபேமிலி டு அஸ். ஸோ இது வந்து ஒரு வெரி கமர்ஷியல் வெஞ்சராகவோ அந்த மாதிரி வந்து வி ஆர் நாட் திங்கிங். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி எங்ககிட்ட வந்து சேர்ற அந்த பேரண்ட்ஸும் தேர் ஓரியன்ட் லைக் தட். தேர் ஆல்சோ நாட் திங்கிங் வந்து ஒரு கிரச்சுக்கு போய் ஒரு குழந்தைய விடுற மாதிரி ஒரு மணி நேரம் வீட்டிலேருந்து போனால் போதும்னு சொல்லி மியூசிக் கிளாஸ்க்கு கூட்டின்னு வர பீப்புள் எங்ககிட்ட இல்லை. அண்ட் இஃப் சம்ஒன் இஸ் அந்த மாதிரி இருந்தாலும் வி ட்ரை டு சே ஓகே வி ஆர் லிட்டில் மோர் சீரியஸ் இன் டு திஸ், அதனால் ப்ளீஸ் எக்ஸ்கியூசஸ், வி ஆர் நாட் த ரைட் பீப்புள் ஃபார் யூன்னு அப்படி சொல்லிடுறோம். ஸோ இந்த மாதிரி சொல்லி கொடுக்கறச்சே வி டீச் கீபோர்ட் ஆஸ் வெல் அஸ் வோக்கல் மியூசிக். ஸோ கீபோர்டு வோக்கல்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஃப்ரம் ஏஜ் ஆஃப் 5லேருந்து ஆரம்பித்து ஐ கெஸ் 65-70 year old வரைக்கும் வி ஹாவ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கற்றுக்கிறதுக்கு வந்து ஏஜ் லிமிட்டே கிடையாது, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். அண்ட் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் அதுக்கு நம்ம உழைக்கணும் அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட் இருந்தால் போதும், யார் வேணால் கற்றுக்கலாம். அண்ட் கீபோர்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இட்ஸ் வெரி ஈஸி டு லேர்ன். ஏன்னா கண்ணில் பார்த்தாலே அந்த நோட்ஸ் நம்மளுக்கு தெரியும், அது அப்படியே வாசித்தா போதும். ஆனால் அதை கரெக்டாக வாசிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் எஃபர்ட் தேவை, கொஞ்சம் டைம் ஆகும். பட் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ப்ராசஸ். நிச்சயமா சார், நிச்சயமா எனக்கு கேட்கறதுக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. யூ ஹவ் ஸ்டார்டட் ஸ்கூல் அட் சச் அ யங் ஏஜ் அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஏஜ் ஹேஸ் நோ லிமிட், லைக் ஏஜ் இஸ் நெவர் த லிமிட். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போகிறோன்னு அவ்வளோ அழகாக சொன்னீங்க. ஸோ கண்டிப்பாக விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட் வித் யுவர் நியூ ஸ்கூல் சார். அண்ட் இப்போ வந்து நம்ம ஒரு ஃபன் செக்மெண்ட் போகிறோம். ஓகே, ஸோ we're gonna play a குட்டி ஃபன் கேம். ஸோ நீங்கள் ரெடியா? ஷுவர்மா. எல்லா வாட்டியும் நாங்கள் ரேபிட் ஃபயர் அது மாதிரி ஏதாச்சும் நாங்கள் கெஸ்ட்டை கேள்வி கேட்டே பழக்கம். பட் இந்த வாட்டி we have a keyboard player, ஸோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் ஃபன் செக்மெண்ட்டாக வைக்க போகிறோம். சூப்பர். ஓகே ஓகே, ஸோ நான் வந்து உங்ககிட்ட ஒரு 4-5 பேர் சொல்லுவேன், வரிசையாக will keep telling the name. ஸோ நான் அந்த பேர் சொன்னோடனே உங்களுக்கு அவங்கள பற்றி டக்குன்னு மைண்டில் என்ன தோன்றதோ நீங்கள் வாசிக்கணும். லைக் 2 lines 2-3 lines. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். வாவ். நெக்ஸ்ட் இஸ் ஏஆர் ரஹ்மான். என்ன சார் சொன்னதுக்கெல்லாம் டக்குன்னு வாசிச்சிங்களே. சரி, உங்களை எப்படியாச்சும் லாக் பண்ணியே ஆனோம்னா சரி. இப்போ வந்து சிவாஜி கணேசன் சார். நெக்ஸ்ட் இஸ் எம்ஜிஆர். அடுத்தது வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு. எனக்கு பிடிச்ச இந்த பாட்டு வந்து நான் மோஸ்ட் ஆஃப் த கச்சேரியில் நான் வாசிப்பேன். when we do our
கார்ப்பரேட் இவெண்ட்ஸ் ஆர் கல்யாண கச்சேரிகள் இந்த மாதிரி வாசிக்கிறச்சு ஜானகி அம்மா பாடின முதல் பாட்டு. கேட்டோடனே டக்குன்னு யோசிக்காம எப்படிதான் வாசிக்கிறீங்கன்னு தெரியல, பட் great job and hats off, and your performance was so mesmerizing. I need to say this, so thank you so much for playing this for us, sir. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் வியூவர்ஸ், நம்ம ஷோ நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பட் நாங்க அடுத்த செக்மெண்ட்ல உங்களுக்கு இன்னொரு குட்டி சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம். சர்ப்ரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து நம்ம ஷோ ஜாயின் பண்ண போறாங்க. எஸ், ஐ am also very excited, பட் அவங்களை இன்வைட் பண்றதுக்கு முன்னாடி let's go for a short commercial break. Arun Excello Ziva presents A to Z with Pavis. Arun Excello Ziva presents A to Z with Pavis. Hi viewers, welcome back to our show, and you're watching A to Z with Pavi, presented by Arun Excello Ziva. இது வரைக்கும் நம்ம ஷோ ரொம்பவே கலகலப்பா போச்சு. அண்ட் நம்ம ஷோவை இன்னும் மியூசிக்கல் அண்ட் என்டர்டெய்னிங்காக ஆக்கிறதுக்காக நான் ஒரு ரொம்ப ஸ்பெஷல் கெஸ்ட்டை இன்வைட் பண்ணியிருக்கேன். அண்ட் இவங்களை பற்றி சொல்லணும்னா, இவங்க 10 வயசுலேருந்தே அவங்களோட மியூசிக்கல் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் 10 வயசுலேருந்து இன்னி வரைக்கும் நிறையா ப்ரோக்ராம்ஸ் அண்ட் சபாஸ் அண்ட் ஷோஸ்லாம் போய் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ஷீ ஸ்டார்டட் ஹர் ஓன் பேண்ட் அண்ட் நிறையா டிவோஷனல் ஆல்பம்ஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாத்தோடையும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம சங்கரா டிவியோட சங்கரா சூப்பர் சிங்கரோட ஒரு சூப்பர் ஜட்ஜாக இருந்தாங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் இன்ட்ரடக்ஷன், ஐ வுட் லைக் டு இன்வைட் த கெஸ்ட் ஆஃப் ஆனர், த ஸ்பெஷல் கெஸ்ட் ஃபார் our show today, Mrs. Shanti Suresh. So vanakkam ma'am, first of all thank you so much for coming and joining us in our final segment. So welcome to our show. Hi Pavi, Vanakkam Shankara TV. Very happy to meet you all in this program. Thank you so much ma'am, it means a lot. And நீங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் வந்து நம்ம சங்கரா டிவியோட சங்கரா சூப்பர் சிங்கரோட சூப்பர் ஜட்ஜாக இருந்தீங்க. ஸோ அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? சங்கரா டிவியை பற்றி சொல்லணும்னா, இட் இஸ் பிரிங்கிங் நியூ ப்ரோக்ராம்ஸ். இந்த மாதிரி ரொம்ப நாவல் ஐடியாவோட ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வரா, விச் எனி அதர் சேனல் ஹேசன்ட் டன். அண்ட் அதுதான் அதோட பெரிய சக்ஸஸே. Before this, I was doing a program, Super Singer programல I was one of the judges. It went off very well and it was a huge success. One more feather to the cap to Shankara TV. நிச்சயமா மேம், it should have been a very good and a special moment. So we are very happy for you that you were the judge. அந்த நம்ம சங்கரா டிவி ஷோட ஜட்ஜாக இருந்தீங்க. நீங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அண்ட் நீங்கள் இப்போ ரீசெண்டாக நீங்களும் மிஸ்டர் சத்யநாராயணும் சேர்ந்து ஒரு பேண்ட் கால் சாஸ்வதம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணீங்க. அந்த சாஸ்வதம் பேண்ட் பற்றி கொஞ்சம் எங்ககிட்ட ஷேர் பண்ண முடியுமா? It is an interesting story. Every year அருண் எக்ஸலோ வந்து நவராத்திரி நாத வைபவம்னு during நவராத்திரி டைம் they used to conduct music program for 3 days. And senior artists as well as budding artists are given slots to perform. அதில் வந்து every year I get an opportunity to perform. Usually I used to do the traditional way of classical Carnatic singing. திடீர்னு எனக்கு தோணித்து, why can't we do something different? ஒரு ஃபியூஷன் மாதிரி பண்ணினா it will have a different எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ அப்ரோச்ட் சத்யா. சத்யா immediately agreed and we had about 3 rehearsals. In that we found that we had a very good understanding between us, and to work with Satya is very comfortable too. And ஷோவும் போது it was a hit. This program was a hit, and immediately got this idea of starting the band. That is how Sashwatam was born. சாஸ்வதம் வந்து எனக்கு ஐ ஃபீல் இட்ஸ் லைக் அ ஃபேமிலி ப்ராஜெக்ட்.
சாந்தி ஆண்டி, சுரேஷ் அங்கிள், அருண் அண்ணா, பிரேம் அண்ணா எல்லாருமே வந்து சேர்ந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட் அது. இட் ரேண்டம்லி ஸ்டார்டட். நான் உங்களுக்கு ஒரு கான்சர்ட் வாசித்தேன் அருண் எக்ஸலோக்கு. இட் அப்பேரண்ட்லி வாஸ் மை 1000th கான்சர்ட். ஸோ அன்றைக்கி வந்து அவங்க ஃபுல் ஃபேமிலி வேர் தேர். ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு மீட் தெம் அன்றைக்கி. ஸோ அன்றைக்கி வந்து வை டோன்ட் வி டூ சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு தாட் அப்போலேருந்து வி பீன் ஒர்க்கிங் அப்பான். ஸோ அதுலேருந்து வி காட் இன் டு சாஸ்வதம். ஸோ நான் வந்து ஐ பீன் கொலாபரேட்டிங் வித் மெனி மியூசிஷியன்ஸ் அண்ட் ஐ பீன் கொலாபரேட்டிங் வித் மெனி ஜானர்ஸ் ஆஃப் மியூசிக் ஆல்சோ. ஸோ அப்படி இருக்கிறச்சே அந்த ஒரு ஃபியூஷன் மாதிரி வை டோன்ட் வி ப்ரெசென்ட் அவர் ஓன் டிவோஷனல் சாங்ஸ் அண்ட் கர்நாடிக் சாங்ஸ் இன் அ வெரி ஃபியூஷன் அண்ட் ஒரு வேர்ல்ட் மியூசிக் மாதிரி ஒரு கான்டெம்ப்ரரி மேனரில் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த ஒரு பேண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சாந்தி ஆண்டி வில் பி சிங்கிங் த வோக்கல் அண்ட் ஐ வில் பி பிளேயிங் கீபோர்ட் விச் இஸ் மோர் ஆஃப் இண்டியனைஸ்ட். ஸோ இதோட ஆர்கஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஐ வில் பி பிளேயிங் அ பியானோ ஆர் சம்திங் வேர் வி பிளே ரெகே, பாப், ராக் மாதிரி. அண்ட் ஒரு தப்லா ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அண்ட் வீவ் காட் அ மல்டி பர்கஷனிஸ்ட். அவங்க வந்து ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, நார்வீஜியன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் அவங்க வாசிக்கிறாங்க. வி ஹவ் காட் அ கிட்டாரிஸ்ட். ஸோ த சவுண்டிங் வில் பி த சேம் குறை ஒன்றுமில்லை ஆர் சம் எனி சாங், ஒரு ஃபேமஸ் சாங். பட் நம்ம கேட்கறச்சே இட் வில் சவுண்ட் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ ஆஸ் ஐ செட் இட்ஸ் அ ஃபேமிலி ப்ராஜெக்ட் வி ஆர் ஒர்க்கிங் ஆன். வாவ், தட்ஸ் அ சூப்பர்ப் இனிஷியேட்டிவ் மேம். நீங்களும் சத்யநாராயணன் சாரும் அவ்வளோ ஷோஸ் பண்ணுறீங்க அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி டு நோ அபவுட் தட். அண்ட் சாஸ்வதமோட லீட் சிங்கர் அண்ட் லீட் பிளேயர் என் கண்ணு முன்னாடி இப்போ நம்ம ஷோவில் இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களை ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடாமல் நம்ம இந்த ஷோவை எண்ட் பண்ண மாட்டோம். ஸோ இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஒரு வியூவர்ஸ் ரிக்வெஸ்ட் அண்ட் ஒரு ஹோஸ்டோட ரிக்வெஸ்ட்டாக நீங்கள் 2 பேரும் எங்களுக்காக சாஸ்வதம்லேருந்து ஒரு சாங் பர்ஃபார்ம் பண்ண முடியுமா? Sure, our pleasure, Pavi, to perform for you. मैत्रीं भजत अखिलहृजेत्रीं, मैत्रीं भजत अखिलहृजेत्रीम्, आत्मवधेव पराणपि पश्यत, आत्मवधेव पराणपि पश्यत, युद्धं त्यजत स्पर्धां त्यजत, युद्धं त्यजत स्पर्धां त्यजत, त्यजत परेष्वक्रममाक्रमणं, त्यजत परेष्वक्रममाक्रमणं, मैत्रीं भजत अखिलहृजेत्रीं, मैत्रीं भजत अखिलहृजेत्रीम्. जननी पृथ्वी कामधुकास्ते, जननी पृथ्वी कामधुकास्ते, जनको देवः सकलदयाळु, जनको देवः सकलदयाळु, धाम्यतदत्त दायध्वं जनता, दाम्यतदत्त दायध्वं जनता, श्रेयो भूयात् सकलजनानां, श्रेयो भूयात् सकलजनानां, श्रेयो भूयात् सकलजनानां, श्रेयो भूयात् सकलजनानां, श्रेयो भूयात् सकलजनानाम्.
தேங்க்ஸ் a lot. Wow, what a spectacular performance by both of you. ரொம்பவே சோல்ஃபுல்லாக இருந்துச்சு கேட்க. உங்கள் ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கேட்ட உடனே பர்ஃபார்ம் பண்ணதுக்காக. We are very happy and wishing you both all the very best with your new band. So sir, we have come to the end of the show and first of all ரொம்ப ரொம்ப நன்றி சாந்தி மேம் அண்ட் சத்யா சார் இன்னைக்கு வந்து எங்களை ஜாயின் பண்ணதுக்காக ரொம்பவே நன்றி. We had a very great time having you on our show today. Very happy, Pavi, and thanks viewers. ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த இன்டர்வியூ. என்னோட சாஸ்வதம் பேண்ட் பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். லுக்கிங் ஃபார்வர்ட் டு மோர் interesting programs in future. Thank you. Thanks to the viewers, and during this very special lockdown period and in the mari very special scenarios mode, please obey the government's orders and please be safe. Enga ponalum please take your precautionaries, please be hygienic as much as possible. Please take care. Superb, and we have come to the end of the show. So rumba rumba nandri once again. Thank you so much for joining with us on our show today. It was a pleasure interviewing both of you. Arun Excello Ziva presents A to Z with Pavis.